வணக்கம். யூத மக்களின் வரலாறுங்கிறது ரொம்பவே பழமையானது. ஆயிரக்கணக்கான வருஷ பழசு. இன்னைக்கு நாம நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு அவங்களோட அந்த பழங்கால வேர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எப்படி அவங்க பல நாடுகள்ல சிதறி வாழ்ந்தாங்க, அப்புறம் எப்படி ஒரு நவீன நாடா உருவானாங்கங்கிற அந்த பெரிய கதைய ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். சரி, இப்போ ஒரு கேள்வி. பல 100 வருஷமா உலகத்துல பல மூலைகள்ல சிதறி கிடந்த ஒரு மக்கள் கூட்டம் அவங்க எப்படி திடீர்னு ஒன்னு சேர்ந்து ஒரு நவீன நாட்டை உருவாக்குனாங்க? இது பெரிய கேள்வி இல்லையா? வாங்க, இந்த கேள்விக்கான பதிலத்தான் நாம இந்த வரலாற்று பயணம் முழுக்க தேட போறோம். ஆரம்பிக்கலாமா? சரி, எந்த ஒரு பெரிய கதைக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும் இல்லையா? முதல்ல இந்த யூத மக்களோட அடித்தளம், அவங்களோட ஆணி வேர் எங்க இருந்துச்சு, எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். வாங்க, அந்த பழங்காலத்துக்கே நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த கதையோட ஆரம்ப புள்ளி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ரஹாமிய மதங்கள்னு சொல்லப்படுற ஒரு பொதுவான இடத்துல தான். அதாவது யூதம், கிறிஸ்துவம், இஸ்லாம், இந்த 3 பெரிய மதங்களுக்குமே இதுதான் ஒரு விதத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட். வரலாற்றுல கொஞ்சம் பின்னோக்கி போனா, முதல்ல இஸ்ரேல் இராச்சியம்னு ஒரு பெரிய ஒன்றுபட்ட முடியாட்சி இருந்துச்சு. ஆனா போக போக அதுல ஒரு பிளவு ஏற்பட்டு தெற்கு பகுதியில யூதான்னு ஒரு தனி இராச்சியம் உருவாகுது. இதுக்கப்புறம் வர்றதுதான் ஒரு முக்கியமான காலகட்டம், அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம். இது அந்த பகுதியோட வரலாற்றையே மாத்தி அமைச்ச ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். சரி, அந்த பழங்கால இராச்சியங்கள்லாம் சரிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சு? யூத மக்கள் தங்களோட சொந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவங்க உலகம் முழுக்க பல இடங்கள்ல சிதறி போய் வாழ ஆரம்பிச்சாங்க. பல 100 வருஷங்கள் நீடிச்ச இந்த காலகட்டத்தை தான் டயஸ்போரான்னு சொல்றாங்க. அப்படி சிதறி போனவங்க எங்கெல்லாம் போனாங்க? முக்கியமா ஐரோப்பா முழுவதும் பரவுனாங்க. குறிப்பா சொல்லணும்னா உக்ரைன், போலாந்து, ரஷ்யா, இந்த மாதிரி நாடுகள்ல ரொம்ப வலுவான யூத சமூகங்கள் உருவாகுச்சு. அங்க பல 100 வருஷமா தங்களோட தனிப்பட்ட கலாச்சாரத்தோட அவங்க வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அவங்க போன இடங்கள்ல எல்லாம் வாழ்க்கை ஒன்னும் பூப்படுக்கையா இருக்கல. நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் படி அவங்க ரொம்ப கடுமையான துன்புறுத்தல்களை சந்திச்சிருக்காங்க. அவங்க மேல பல சதி கோட்பாடுகளையும் சுமத்தி இருக்காங்க. இது அவங்க வரலாற்றோட ஒரு பிரிக்க முடியாத கஷ்டமான பகுதியா மாறிடுச்சு. பல 100 வருஷமா இப்படி சிதறி கிடந்த நிலைமைக்கு அப்புறம் 20ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய திருப்புமுனை வருது. ஒரு நவீன தேசம், அதாவது இஸ்ரேல் உருவாகிறதுக்கான பாதை எப்படி அமைஞ்சது? வாங்க, அதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு நாடு உருவாகிறதுக்கு பின்னாடி ஒரு சில முக்கியமான படிகள் இருந்துச்சு. முதல் படி, ஒரு பெரிய ஐரோப்பிய சக்தியான பிரிட்டன் யூதர்களுக்குன்னு ஒரு தேசிய தாயகம் அமைக்க ஆதரவு தெரிவிச்சது. 2வது, ஹிட்லரோட ஆட்சியில நடந்த பேரழிவுகள் அது தங்களுக்கென ஒரு நாடு வேலுங்கிற இயக்கத்தை ரொம்ப வேகப்படுத்திடுச்சு. இந்த காரணிகளோட உச்சகட்டமாதான் 3வதா ஒரு நவீன தேசம் நிறுவப்பட்டது. சரி, ஒரு நாடு உருவானதுக்கு அப்புறம் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குது இல்லையா? அந்த நவீன காலத்தோட முக்கியமான சின்னங்கள் என்ன? அந்த தேசத்தோட வரலாற்றையே தீர்மானிச்ச ஒரு பெரிய மோதல் என்ன? அத பத்தி இப்ப பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குறது இஸ்ரேலோட தேசிய கொடி. இது வெறும் ஒரு கொடி மட்டும் இல்ல. இதுக்குள்ள அந்த மக்களோட வரலாறு, அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட அடையாளனும் எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த கொடியில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. முதல்ல அந்த நீல நிற கோடுகளை பாருங்க. அது யூதர்கள் பிரார்த்தனை செய்யும்போது பயன்படுத்துற தல்லீதுன்னு ஒரு துணி இருக்கும், அதுல இருக்கிற கோடுகளை குறிக்குது. அப்புறம் நடுவுல இருக்கிற அந்த டேவிட் நட்சத்திரம், அது யூத மதத்தோட ரொம்ப முக்கியமான வரலாற்று சின்னம். ஒட்டுமொத்தமா இந்த கொடிய பாத்தீங்கன்னா அது ஜெருசலேம் நகரத்தோட அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆன்மீக தொடர்பை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. நவீன இஸ்ரேலோட வரலாற்றை எடுத்துக்கிட்டா அதுல 6 நாள் போருங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒரு பெரிய திருப்பு முனைனே சொல்லலாம். இந்த ஒரு மோதல் தான் அந்த தேசத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிச்சதுன்னு நம்ம ஆதாரங்கள் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, பல்லாயிரம் வருஷம் வரலாறு ஒரே ஒரு நூற்றாண்டுல ஒரு தேசமா வடிவம் எடுத்திருக்கு. அந்த பழங்கால வேர்கள்ல ஆரம்பிச்சு பல நாடுகள்ல செதறி பல போராட்டங்களை கடந்து வந்த இந்த நீண்ட பயணம் இனி எதிர்காலத்துல எங்க போய் முடியும்? இந்த கேள்விக்கான பதில் யாருக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், வரலாறு இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு.